1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப மனக்கவலையில இருந்த போது என்னடா வாழ்க்கைன்னு தோணுச்சு. சாவு வந்தா பரவாயில்ல, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு. அப்ப என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான், என்ன பரவீன் ஒரு மாதிரியா இருக்கிற, சரி செத்துறலான்னு இருக்கடா, என்னடா வாழ்க்கை இது, ஏன் டார்ச்சரா டார்ச்சர். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அது உங்களுக்கு அப்படியே சொல்றேன், என் சிச்சுவேஷன் கதையெல்லாம் உங்களுக்கு வேணாம். அவன் சொன்னான், சாவு பத்தி பேசுற, எல்லாருக்கும் சாவு வரும் தான், ஆனா ஒண்ணு சொல்றேன் பர்வீன், மனசுல வச்சுக்கோ, சாவறதை தடுக்க முடியாது, ஆனா நம்மள சாவடிக்கிறன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறான்ல, அவன் முன்னால சாவக்கூடாதுன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம தோத்து நிக்கணும்னு சொல்றான்ல, அவன் முன்னால தோக்க கூடாது, அவ்வளவுதான். எவன் கேரக்டரையும் எவ கேரக்டரையும் யாராலையும் மாத்த முடியாது. டோன்ட் ட்ரை. உங்களுடைய ப்ரோக்ரஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சின்னதா தான் மாத்த முடியும், அதுவும் எப்ப வேணாலும். யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்களா, என்ன தெரியுமா வழி சொல்லுங்க பாப்பா, என்னென்னமோ சொன்னோம் நாங்க, ஒரே வழிதான். ஜெயிக்கணுமா, நெகட்டிவா எவனா முன்னால வரானா, ஜஸ்ட் டிராப் them, விட்டு விலகு, அவனை விட்டு விலகு. யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ, யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ, ஜஸ்ட் அவர்களோட விலகு. அது உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரின்னு சொன்னார் அவர். You cannot sustain. வாழ்க்கை ஒரு முறை தான் வருகிறது. அந்த ஒரு முறை வருகின்ற வாழ்க்கையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது. நீங்க எல்லாருமே மன தூய்மையோடு இருக்கிறீர்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? என் ஹார்ட் ரொம்ப கிளீன். இந்த வார்த்தைக்கு பேசுறவங்களை பார்த்தாலும் ஆசையா இருக்கும். மூளைக்கும் நாக்குக்கும் 6 இன்ச்சு, அத டிராவலே பண்ணாம சல 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 பேசுவாங்க. மன தூய்மைனா என்னப்பா, நீ ஒரு பட்டியல் போடலாம் ராஜா. மன தூய்மைக்கு ஒரே விளக்கம் என்ன தெரியுமா? மன தூய்மை என்பது மன அமைதி தான். எந்த மனம் அமைதியாக நிதானமாக இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கிறது என்ற அர்த்தம். மன அமைதியோட இரு, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண, அமைதியா போ, உடம்ப அசைச்சு பழகு, மனசை அசைக்காம பழகு. ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா முடிவு பண்ணு. நான் இதை ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன். சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா, நான் சீரியல் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலா. அன்னைக்கு வந்து எங்க அம்மா ஏதோ உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு சீரியல் பார்த்தாங்க. அந்த சீரியல் வந்து வடநாட்டு சீரியலுங்க. எங்க அம்மா பாக்குறது எதுக்குன்னு எனக்கு தெரியும், அந்த மேக்கப்புக்காக பாக்குறாங்க. எங்க அம்மா பயங்கர மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மேக்கப் இருக்குல்ல, கடவுளே, சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஒரு பொண்ணுக்கு வந்து 52 வயசு பொண்ணுங்க, என்ன 52 வயசு ஆணுன்னு தானே சொல்றோம், 52 வயசு பொண்ணுன்னு சொன்னா என்ன? ஆண் வந்து 65 வயசுல கூட 22 வயசை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? ஒரு 52 வயசு பொண்ணு, அவளுக்கு ஹார்ட்ல பிளாக், 22 பிளாக், அன்இமேஜினபிள். அவ டிரைவ் பண்ணிட்டு வந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர, உடனே இன்டென்சிவ் கேர் எடுத்துட்டு போறாங்க, கொடுக்குறாங்க. பார்த்தாங்கன்னா 22 பிளாக், ஆபரேஷன் பண்ணணும். உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே இறக்குறாங்க டாக்டர். அவர் கீழே இறங்கி ஓடி வராரு, ஓடி வந்து பாக்குறாரு, என்னது இதுன்னு கேக்குறாரு. அந்த அம்மா சஜஷன் கொடுத்துருச்சு, 22 பிளாக் இருக்குது, செத்துற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்க. ஸ்கேனை போட்டு ஸ்கேன் ஆன் பண்ணு, 22 பிளாக்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் 12ங்கிறது ஜாஸ்தி, என்ன 22ங்கிற, போடுனாரு. இதுக்குள்ள அந்த கீழே படுத்துட்டு இருக்குல்ல பெட்ல, அந்த அம்மாவுக்கு கார்டு கனெக்ட் ஆயிட்டார். கார்டு கேட்டாரா, போலாமா? ஒன்னு சொல்லிச்சான், வரணுமா? வரியா? உங்க இஷ்டம் அப்படின்னு. உடனே கார்டு ஹாப்பி ஆயிட்டாரு. சரி, நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருச்சு. ஓகே, உனக்கு வயசு 52ல இன்னொரு 23 இயர்ஸ் வாழ்ந்துக்கோ, 75 இயர்ஸ்ல வந்துடணும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த இது இருக்குல்ல ஸ்கேன் மிஷின், நோ பிளாக்ஸ், கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு காட்டுது. கொண்டு வந்து போட்டாங்க. செடிஷன் முடிச்சு எழுந்துச்சு பாக்குறோம், ஐயோ பிளாக், நாங்கள் ஆபரேஷன் முடிஞ்சிச்சா? பிளாக்லாம் இல்ல, வெறும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள். அப்போ அவளுக்கு காட் கனெக்ட் ஆனது உண்மைன்னு தெரிஞ்சு போய் உடனே வந்து அந்த மிரர்ல நின்று பாக்குறா. பியூட்டிஃபுல்லா இருக்கா, 52 வயசு மாதிரியே தெரியல. இன்னும் 23 இயர்ஸ் நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், டிங்கரிங், பட்டி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. 25 லட்சம் ரூபாய் பில்லு, வெயிட் ரிடக்ஷன், ஃபேஸ் லிஃப்டிங், அது இது எல்லாம் முடிச்சுட்டு அவ வந்து 3 மாசம் ஹாஸ்பிட்டல் வார்டில் உட்காந்துருக்கா. 25 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா. ஆபரேஷன் பண்ண டாக்டர் வந்து பில்லோட சேர்த்து லவ் லெட்டர் கொடுத்தாருன்னா பாத்துக்க, அவ்வளவு பியூட்டிஃபுல் ஆயிட்டா. அவ சரி, இல்ல மேரிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 25 லட்சம் ரூபாய் பில்லை கட்டிக்கிட்டு வெளியில வரா. ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்றா. ஹஸ்பண்ட் வராரு. வந்து இறங்கி வாசல் கிராஸ் பண்ணி வண்டியில ஏறுறதுக்கு முன்னால லாரி அடிச்சு செத்துட்டா. ஸ்பாட் அவுட். நேரா கார்டு கிட்ட போயிட்டா. ஸ்பாட் அவுட். கார்டு முன்னால நிக்கிறா. கார்டு கிட்ட கேக்குறா, நான் கேட்டனா, நீ தான் 23 வருஷம் கொடுத்த, 3 மாசத்துல தூக்கிட்ட, என்னது இது? என்ன ஏமாத்தன? காடு தலையில அடிச்சிட்டு சொன்னாரோ, அடி பாவி, அது நீயா? எனக்கு அடையாளமே தெரியல. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு, அவ்வளவு மேக்கப். எப்பாடி இந்த டிவி சீரியல் எல்லாம் பார்த்தா கடவுளே, என்ன
மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, பிரசன்டபிளா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும்ங்கிறத கடந்து அவர்களுடைய முயற்சிகள் ஒரு விதமான அருவருப்பை தான் தருகிறது. எங்க அம்மா அந்த மாதிரி ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்குது. அதுல பயங்கர மேக்கப்ல ஒரு பொண்ணு இப்படி வந்து நிக்கிறா. காளியா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கா. அது ஒரு புராண கதை. ராங் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ராங் வேர்ட்ஸ் அது நம்மை சாய்க்கும். அதான் இந்த இந்த சீரியல்ல ஒரு 20 நிமிஷம் நான் பார்த்துட்டு பின்னால லைட் எரிய அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவனும் அழகா தான் இருந்தான். ஆண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று பெண்கள் சொல்லக்கூடாது, குற்றம். பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று ஆண்கள் சொல்லலாம் என்று அவர்கள் சொல்லுவதும் குற்றம். என்ன பொறுத்த அளவில் வந்து நிக்கிறான் அசுரன். அசுரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ் படிச்சவனா? சுரம்னா சாராயம்னு அர்த்தம். சுரன், சுரம் அப்படின்னா குடி. அசுரன்னா குடிக்காதவன் அர்த்தம். நல்ல சூப்பர் வார்த்தை இல்ல அசுரன்ங்கிறது. இப்ப வந்த படத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. நான் சொல்றது தூய தமிழ் சொல். அசுரன் அப்படின்னா குடிக்காதவன் அர்த்தம். அந்த அசுரன் வந்து நிக்கிறான். அந்த அசுரனுக்கு பெயர் துர்கா மாசுர். துர்கா மாசுர் என்பது அவனுடைய பெயர். அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும், இதான் அவனுடைய நோக்கம். ஒரு 20 நிமிஷம் காட்சியை நான் பாக்குறேன். நடந்ததா இல்லையானா எனக்கு தெரியாது. எனக்கு மெட்டீரியல் தான் முக்கியம். அந்த மெட்டீரியல் சூப்பர் மெட்டீரியல். ஜெயிக்கிறவங்களுக்கு சூப்பர் மெட்டீரியல். அது அப்படியே கூட தரேன். நானும் அப்படி எடுத்துக்கிட்டேன். பாரு, அவனுக்கு ஆதி பராசக்தியை கொல்லணும். தவம் செய்யறான். காளி வரா. பியூட்டிஃபுல்லா இருக்கா காளி. கருப்பு ட்ரெஸ்ல இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா காளி. அவன் கேட்கறான், ஹிந்தியில கேட்கறான், நான் தமிழ்ல சொல்றேன். நான் ஆதி பராசக்தியை ஜெயிக்கணும், வரம் தா. காளி சொல்றா, அந்த வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, ஆதி பராசக்தியை ஜெயிக்க முடியாது. இல்லை, ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாது என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு சொல், உபாயம் இருக்கிறது, ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு கையை வெட்டி போடுறான். இந்த கையை வெட்டி போடுறான். அவ துடிக்கிறா, நீ இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் செய்யாதன்னு துடிக்கிறா. நீ இல்லைன்னா நான் கழுத்தை வெட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அப்படி கத்திய கழுத்துல வைக்கும் பொழுது, சரி சரி சொல்ற, ஆனால் ஆதிபராசக்தியை ஜெயிக்க முடியாது, அவள் ஆற்றலை குறைக்க முடியும். எப்படி? அவள் உன் முன்னால் வருகின்ற பொழுது உனக்கு தெரிந்த எல்லா வசை சொற்களையும் அவளுக்கு எதிராக சொல், அவள் ஆற்றல் குறையும். இதான் ரகசியம் குழந்தைகளை. நம் ஆற்றலை குறைப்பதற்கு நமக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். ஒருபோதும் அந்த கெட்ட வார்த்தைகளை நம் ஆற்றலை குறைப்பதற்கான ஒரு சாவியாக, ஒரு ஆயுதமாக அடுத்தவர்கள் கையில் கொடுத்து விடலாகாது என்பதுதான் துர்கா மாசுரனிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம். அவன் சொல்றான், ஆதிபராசக்தி சக்தி இழக்கிறா, உடனே நம்ம சிவபெருமான் வந்து சக்தி கொடுக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்கிறது புராண கதை. அது எனக்கு அவசியம் இல்லை. தீய சொற்கள் நம்மை கீழே இறக்கும், நல்ல சொற்கள் நம்மை உயர்த்தும். நல்ல சொற்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தீய சொற்களால் நம்முடைய பலம் குறையாமல் பார்த்துக் கொள்வதற்கான மனோபலத்தை பெறுவது. புத்தம் சரணம் கச்சாமி, தங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. பொருள் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் புரிஞ்சுக்கலீங்க. ஒரு பொருள் புரிகின்ற பொழுது வாழ்க்கையில் அப்படிதான் மனிதர்கள் ஜெயிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்படி ஜெயிக்கிறாங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 4 நிமிஷத்துல எக்ஸாம் முடிச்சாங்க. 4 நிமிஷம் 50க்கு 50 வாங்கலாம். 4 minutes பேசிக் தமிழ். எப்படி 4 நிமிஷத்துல இப்படி முன்னால உட்கார்ந்து எழுதுறாங்க? அவ என்ன தெரியுமா பண்ணா? அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி வரையறா. அவளுக்கு பேசிக் தமிழ் ஜஸ்ட் எழுத்து மட்டும் தான் வரையறா. क्वेश्चन ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. நான் தமிழ்ல क्वेश्चन இங்கிலீஷ்ல விளக்குறேன். விளக்கிட்டு இருக்கும் பொழுதே எழுதுறா. மேசிவ் கான்சன்ட்ரேஷன். உங்ககிட்ட இருக்க அந்த பவர். ஆனா கான்சன்ட்ரேட் பண்றதே இல்ல. நாம இந்த மூளை இருக்குல, இத ஃபுல்லா பயன்படுத்துறது இல்ல. கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்களேன். 3 நாள் நீங்க படித்து புரிந்து கொள்ள வேண்டியதை 20 நிமிஷத்துல படிச்சு புரிஞ்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷன், இன்வால்வ்மென்ட், கமிட்மென்ட், லவ் தி சப்ஜெக்ட். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு. கான்ஃபிடன்ஸ், ஹை லெவல்ல கான்ஃபிடன்ஸ். பல நேரங்களில் நம்மள ஹராஸ் பண்றவங்களை கூட நம்ம திருப்பி அட்டாக் பண்ணாததுக்கு காரணம் வேறு ஏதோ ஒரு எண்ணங்களால் நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம். நான் பலரை அடிக்காம விட்டுருக்கேன். அவனை தொடணுமேங்கிறதுனாலயே. அடிச்சவனை தொடணும்ல. எப்படி தெரியுமா ஜெயிப்பேன் நானு? நம்பிக்கை தெரியும். 40 பேர் போமா பாப்பலாம் காம்படிஷன்ல அதான் உட்கார்ந்துருப்பாங்களா வந்து. அப்புறமா தான் கத்துக்கிட்டேன் இந்த டெக்னிக். ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியாது. நான் மொத்தம் வாங்கின பிரைஸ் 532 என் லைஃப்ல. அது எங்க அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா கலந்து கொண்ட மேடை 1500. 532 அல்ல நான் பேசுவதற்கு காரணம். 1500 முறை மேடை ஏறி இருக்கிறேன் என்ற பயிற்சி தான். பிரைஸ் அல்ல என்னை நிறுத்தி இருப்பது. பிரைஸ் வாங்குறதெல்லாம் டெக்னிக் தான். டெக்னிக்கை சொல்லி தந்துறேன், மத்தது உங்க விருப்பம். நீங்க ஜெயிக்க போறீங்க தெரியுமா? இப்ப மேடையில் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, 1 2 3 4 5 5 பேரை எழுதுறோமே இந்த எக்ஸாம்.
ஃபர்ஸ்ட் செல்வம் சார் அவுட் ஆவார். அவர் வரவே மாட்டார். மகேஷ்க்கு கண்டிப்பா தூக்கமா உடம்பு சரியில்லாம போயிடும். நான்லாம் சான்ஸ் அப்ளிகேஷன் போட மாட்டேன். சான்ஸே கிடையாது. நீங்கள் ஜெயிக்க விருந்தவர்கள். எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? நான் என் துறையில நான் ஜெயிக்கிறது, ஒவ்வொரு துறையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல யார் மேல எடுத்துட்டு போறானோ அவனால் முடியும். சாமி படத்தை பாக்குறல்ல, சாமிக்கு மொத்தம் எத்தனை கை? 4. நம்மள மாதிரி தானே இருக்காங்க, 2 கால், நம்மள மாதிரி முகம் எல்லாம் இல்ல. ஆனால் 4 கை ஏன் இருக்கு? அந்த 2 எக்ஸ்ட்ரா கை என்ன தெரியுமா? ஒன்று புன்னகை, இன்னும் ஒன்று தன்னம்பிக்கை. 2 தான். 2 எடுத்துட்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். கான்ஃபிடன்ட். நான் எப்படி என்ட்ரி ஆவேனா, அங்க வண்டியில இருந்து இறங்குவேன்ல, இல்ல பஸ்ல வந்து இறங்குவேன்ல, அப்பவே வந்து பாடி லாங்குவேஜை மாத்துவேன். பாடி லாங்குவேஜ் மாத்துவேன். அப்படி நடந்து என்ட்ரி ஆவேன்ல, என் என்ட்ரியில 10 பேரை அவுட் பண்ணுவேன். நான் 10 காயின் விழும், 30 தான் காம்படிஷன். உள்ள வந்து உட்காருவேன், லாட் போடுவாங்க. லாட்டை எண்ணுவோம், எடுப்போம். எனக்கு பிரம்மா லிபி ஃபர்ஸ்ட்னு வரும், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா வரும். அது பயங்கர ஸ்டைலா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுவேன். அதுல ஒரு 5 பேர் அவுட் ஆகும். போய் முன்னால உட்காந்துருவேன். வரிசை எண் 1 கேட்டனா அப்படி எழுந்திருச்சு வேகமா வந்து ஸ்டேஜ் ஏறி அப்படி நிப்பேன். 10 அவுட், 15 தான். பேச்சு படிலாம் கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். வருவேன், வந்து நின்று தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம். 10 பேர் அவுட், 5 பேர் தான் காம்படிஷன். அந்த 5 பேர்ல அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, இப்படி இருப்பானுங்க. ப்ரிப்பரேஷன் அடிப்பேன். என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல 2 பேரை விழுத்துவேங்க. மீதி 3ல கண்டிப்பா ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கினதான் இந்த பிரைஸ் எல்லாம். ஜெயிக்கிறது வந்து ஒரு டெக்னிக் தாங்க, ஒரு டெக்னிக் தான். எல்லாரை விட சிறப்பானவர்கள்லாம் ஜெயிக்கிறது இல்ல, யார் அந்த டெக்னிக்கை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப விரும்புங்க, ஜெயிச்சிடலாம். ரொம்ப விரும்புங்க, ஜெயிச்சிடலாம். ஜெயிப்பதற்கு உங்களுடைய கமிட்மெண்ட் தான். பாருங்க, புத்தம் சரணம் கச்சாமினா என்ன அர்த்தம்? குரு. குருவை நம்பிதான் வந்து சேர்கிறோம். குரு சொல்லி தருகிறான். நான் உங்களை ரிலீஸ் பண்றேங்க. உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு பிளாக் இருந்தா நான் இதோ ரிலீஸ் பண்றேன், முடிந்தா என்னோட வாருங்கள். இது இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாதாங்க ஃபெயில் ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்க நீங்க எழுதிட்டு இருக்கிறது. இப்போ எனக்கு அனாட்டமி கொடுங்களேன், எனக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிற மொழியில கொடுங்களேன், எனக்கு ஒரு 15 நாள் கொடுங்க, நான் அனாட்டமில பாஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கிறது தாங்க மெமரி பவர் தானேங்க. இந்த மெமரி பவருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாம பல குப்பைகளை போடுகின்ற பொழுது ஜிபி பத்த மாட்டேங்க, பிளாக் ஆகுது. மறதியை போல் ஒரு மாமருந்து இல்லை. தேவையில்லாத குப்பைகளை மறந்து விடுங்கள், தேவையான விஷயங்களில் மட்டும் அலர்ட்டா இருங்க. ஈஸியா ஜெயிக்கலாம். புத்தம் சரணம் கச்சாமினா என்ன அர்த்தம்னா, புத்தனை நம்பி வருகிறோம், புத்தன் பேசுகிறான், புத்தனுடைய வழி நடக்கிறோம், புத்தனை பார்க்கிறோம், புத்தன் அந்த வழியில் இல்லை. ரகசியம். அதனால் அவன் 2வது மந்திரத்தை சொன்னான். புத்தன் ஒருவேளை நம் குருவாக இல்லை என்றால் நாம் என்ன செய்யலாம்? அவன் கொண்டு வந்து எங்கே சேர்த்தான்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து சேர்த்தான்ல, அந்த இன்ஸ்டிடியூஷனோட இருங்க. சங்கம் சரணம் கச்சாமி, அவ்வளவுதான். அந்த டீச்சர் எல்லாம் கவலைப்படாதீங்க. just be with that institution and be with that procedures. ஒருவேளை சங்கம் இருக்குல்ல, அது கூட தன்னுடைய கடமைகளை செய்யாமல் தடுமாறினால் சங்கத்தை விட்டுடுங்க. be with that subject. தம்மம் சரணம் கச்சாமி. குரு, இன்ஸ்டிடியூஷன், கொள்கை, இவ்வளவுதாங்க. அதை நீங்க உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. வெற்றியினுடைய மிக முக்கியமான ரகசியம். நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்மை சாய்க்கிற ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு போறேன். பெண்களுக்கு முக்கியமா, ஆண்களுக்கும். அவங்க நம்மளை விட ரொம்ப fragile psychologically. physically they are very strong, but psychologically it depends. யாரேனும் உற்சாகப்படுத்தினால் தான் நான் உற்சாகப்படுவேன் என்றால் அது ஒரு மனநோய். நான் உற்சாகப்படுறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவா பேசினா ஒரு 10 நாள் இருக்கும், அவ்வளவுதான். மறுபடியும் யாராவது வரணும். செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குல்ல, சுயம்புவா எழுந்து நிக்கிறது இருக்குல்ல, that is mandatory.